வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய சேனலுக்கு பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், மியூசிஷியன், இசைஞானியுடைய சகோதரர் கங்கை அமரன் அவர்கள் வருகை தந்திருக்காங்க. இது மிகப்பெரிய பாக்கியம், ஒரு பிரிவிலேஜ். வணக்கம் ஐயா, எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப 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 சந்தோஷமா. ஏன்னா உங்களை நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. மொத்தமா குரூப்பா சந்திச்சோம். அப்பவே உங்களை பத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ரொம்ப அருமையா பண்றீங்க ப்ரோக்ராம்ங்கிறதெல்லாம் நினைக்கும் போது என்னை கூப்பிடுவாங்களான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு. நிஜமாவே இந்த இந்த நிகழ்ச்சி சமர்ப்பணம் வந்து உங்க பொண்ணுக்கு. மிக்க நன்றி ஐயா. என்னோட உணர்வு எப்படி இருக்குன்னா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. உங்களுடைய பாடல் வரிகள்லயே சொல்லணும்னா, மனம் நில்லுன்னு சொல்லியும் துள்ளியதே அப்படின்னு ஒரு லைன் எழுதிருக்கீங்களா, அந்த மாதிரி. ஆமா, பெண்மனம் பூவிலும் மெல்லியது, தவிக்கும் நினைவோ என்னை கிள்ளியது, மல்லிகை முல்லை பஞ்சனையோ மன்னம் வந்தது. ஆமா, அந்த மாதிரி என்னை பத்தி நான் சொல்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன நினைச்சு பார்க்கும்போது, அடடா, நம்ம என்ன ஒரு பாட்டம் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல எழுதுறோம், அது இவ்வளவு அர்த்தங்கள்லாம் வந்து சேருதுன்னு சொல்லி நினைக்கும் போது, இது நான் இல்ல. இப்ப எழுதும் போது பேனால நான் இல்ல, அது இங்க் இல்ல, வேற யாரோ என்னத்தையும் போட்டு என்னை எழுத வைக்கிறாங்கன்ற உணர்வு தான் எனக்கு வந்திருக்கே தவிர, இவ்வளவு கருத்துக்களும் ஒரு இலக்கியத்தரமான வார்த்தைகளும் எனக்கு இல்லையே, நான் படிக்கலையே. அது கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா இறைவன் செயல். இறைவனுக்கு நன்றியோடு பேட்டி ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் வந்து துரராசா, அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். நீ துரராசா சொல்லிருச்சு, சொல்லிருச்சு. திரைப்படத்தோடைய ட்ரெய்லர், அதனுடைய 3 பாடல்கள், துரராசா, சர்க்காரே சொல்லிருச்சு, இதெல்லாம் பயங்கர கெத்தா இணையத்துல வெளிவந்திருக்கு. ஒரு கேஸ் கொடுக்குறியா? என்ன விஷயம்? என்ன கம்ப்ளைண்ட்? கொலை கேஸியா? இந்த வயதுல ஹீரோவா அறிமுகமாகறீங்க இந்த படத்துல. நம் மண்ணின் கதைன்னு சொல்றாங்க. உங்க கூட ஜோடியா 12 வருஷத்துக்கு அப்புறம் ரோஜா மேடம் இணைறாங்க. இதுல உங்களுடைய அந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க சார். அதாவது ஒரு வில்லேஜ்ல நடக்கக்கூடிய ஒரு அருமையான கதை. அது ஒரு வில்லேஜ்ல தன்னைத்தானே ஒதுக்கிக்கிட்டு மற்றவங்க எல்லாம் அவங்க இருக்கிற சொத்தை புடுங்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. இவங்க தனியா கொடுத்து நடத்துறவங்க ரோஜாவும் இந்த கங்கைமரன்ற ஒரு ஆளு. அப்போ வந்து அவங்க படுற அவஸ்தை அந்த ஊர் ஜனங்களால மதிக்க மாட்டாங்க. என்ன வந்து ஏன்னா வந்து ஒரு வேலையெல்லாம் உட்காந்துருப்பேன் இல்லையா, அதனால மதிக்க மாட்டாங்க. அதை வச்சு கதை வச்சு என்னை வந்து மிரட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் ஆட்கள் வருவாங்க. அதுக்காக எனக்கு ஒரு நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு ஒரு கிராமத்து பின்னணியில முழு கதை கிடைக்க சொன்னா நீங்க சினிமா வரமாட்டீங்க. அதனால ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு வயசான தம்பதிகளுடைய வாழ்க்கை, குழந்தை இல்ல, அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்காது தெரியும், அவளை ஏத்திட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு நல்ல கதை, அருமையான கதை, நல்ல சென்டிமெண்ட் ஸ்டோரி. ஒரு கிராமத்துக்குள்ள பூந்துட்டு வெளியே வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் டெஃபினட்டா இருக்கும். எனக்காக நீங்க வந்து அந்த படத்தை எல்லாரும் பார்ப்பீங்கிறது எனக்கு தெரியும். பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி ஆக்ட் பண்றீங்கல்ல, வாழ்ந்திருக்கேன்னு சொல்லணும். இசைஞானியுடைய இசை வேற கெத்தா இருக்கு அந்த படத்துல. விண்டேஜ் இசையா அது தூக்கி விட்டுருக்கு. ஆமா, அண்ணா அதுல ரீல்கார்டிகள் எல்லாம் ரொம்ப உணர்ச்சிகரமா பண்ணிருக்காங்க. தம்பி படம் இல்லையா, அதனால நல்லா வரணும். அந்த எண்ணம் வேற இருக்குல்ல. சிவாஜி கணேசனுடைய பேரன் தர்ஷன் கணேசன் அதுல நடிச்சிருக்காரு. ஆமாமா, இப்ப நான் வந்து டைரக்ட் பண்ணிருக்கேன். ஒரு 18 படம் டைரக்ட் பண்ணிருக்கேன். அப்பப்போ படங்கள்ல நடிப்பேன். இந்த கண்டுகொண்ட ஐஸ்வர்யா சிங்கர் ஆக்குவேன். மோகனை வந்து பயணங்கள் முடிவில் சிங்கர் ஆக்குவேன். மியூசிக் டைரக்டரா இருந்தா கங்கைமரன். அப்படி கங்கைமரனா தான் வந்திருக்கேன் தவிர கேரக்டர் ரோல் எடுத்து பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட். கஷ்டம், நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. நீங்க வந்து சும்மா இயல்பா வந்து நின்னாலே போறோம். அதுவும் வந்து இந்த இடுப்புல கை வச்சுட்டு அந்த வயக்காட்டுல கொஞ்சம் அப்படி சாஞ்சு நிப்பீங்களே, ஒரு ஸ்டில் வந்திருக்கு. அத பார்த்தா ஒரு விவசாயி மாதிரியே இருக்கு. அதுவும் ஸ்டில்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதாவது அந்த நீங்க சுமந்துட்டு வந்த ஒரு மந்திர கலைஞன் இல்லையா எங்களுக்கு, அப்படியே இயல்பா இருக்கு. அந்த ஆடு வச்சுக்கிட்டு, ஆடு மேல பாசம் வச்சுட்டு, அந்த இயற்கை மேல பாசம் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர். ரோஜா வந்துட்டு ஏன் இப்படி தத்தியா இருக்குறீங்க, போனா பேசுங்கன்னு சொல்லும். எங்கம்மா பேசுறது, என்னம்மா பேசுறது? நான் இவங்க ஒரு தெரியாம வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு புரியாத ஒரு வயசான ஆளுடைய ஃபீலிங்ஸை வச்சு கதை நல்லா இருக்கு.
உங்களுடைய பாலிய இளமை பருவத்தை நீங்க இசைஞானியோட கழிச்சிருக்கீங்க. அப்புறம் பேச்சுவாக்குல ஒரு நாள் சொல்லுவாங்க, நான்லாம் லாரியில வந்தம்மா அப்படின்னு வேற சொன்னீங்க. அந்த கதையை சொல்லுங்க சார். நீங்களும் லாரியில வந்தீங்களா? இசைஞானியும் லாரியில தான் வந்தாங்களா? எப்படி? இல்ல ஒண்ணும் இல்ல. பாரதி ராஜா எங்க ஊர் பக்கத்து ஊரு. அவர் வந்து எங்க ஊருக்கு மலேரியா இன்ஸ்பெக்டரா வந்தாரு. அவரு ஏற்கனவே நாடகம் எல்லாம் போட்டிருக்காரு. தேனி, பெரிய குளம் சைடுலாம் நாடகம் திருவிழாக்கள் நடக்கும் இல்லையா, அந்த நாடகம் எல்லாம் போட்டிருக்காரு. அவர் வேலை மாற்றலாகி எங்க ஊருக்கு வந்தாரு. என்எம்ஐபி இன்ஸ்பெக்டரா வந்தாரு. இந்த மலேரியா இன்ஸ்பெக்டரா வந்தாரு. வந்தபோது எங்க வீட்டுல பாட்டு சத்தம் கேட்டே இருக்கும். ஈவினிங் ஏன்னா நாங்க ஹார்மோனியம் பாட்டுகளை வச்சுட்டு நாங்க பாட்டுல பாடிட்டு இருக்கோம். இந்த பாட்டு அப்ப சின்ன வயசு, எனக்கு கூட 12-13 வயசு. ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன் பாடிட்டுப்போம். எங்க அண்ணா இளையராஜா ஹார்மோனியம் வாசிப்பாரு, எங்க அண்ணா தபலா வாசிப்பாரு. ஜனங்கள்லாம் உட்காந்து கேட்டுப்பாங்க. இதுதான் எங்க வீட்டுல டெய்லி நடக்கும். என்னென்ன பாட்டு கேட்டாலும் பாடிட்டு இருப்போம். மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. இது 12-13 வயசுல நான் பாடின பாட்டு மக்களுக்கு முன்னால. அப்ப அதை ரசிப்பாங்க. அப்ப இந்த பாட்டு சத்தத்தை கேட்டு ஓடியதவர் தான் பாரதி ராஜா. என்ன இங்க ஒரு ஹார்மோனிய சத்தம் பாட்டு கேட்குதுன்னு வந்தோடனே பிடிச்சி போச்சு அவருக்கு எங்களுடைய நட்பு. ஏன்னா அவரு நாடகத்தில் இருக்கிறதுனால, கதையில இருக்கிறதுனால எங்களை பிடிச்சி போச்சு. அந்த நட்பு தொடர்ந்து அந்த நட்பு வந்து போடா வைங்க என்னதான் பண்றன்ற அளவுக்கு எல்லாம் நெருக்கமாகி போச்சு அந்த எல்லாமே. அந்த நட்பினால எங்களுக்கு சுயமா மியூசிக் பண்ணங்கிற ஆசை வந்தது. எப்படின்னு சொன்னா, இளையராஜா அவங்களுக்கு பாட்டு எந்த பாட்டு நீங்க கேட்டாலும் என்ன வாசிச்சாங்க. அதாவது அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டு பாடும் பாட்டு இருக்கு. அதுல வர்ற ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து யாராலையும் வாசிக்க முடியாது. ஏன்னா வந்து அவ்வளவுதான். இப்படி வரும் பேக்ரவுண்ட். அவர் ஒரு கையில வாசிப்பாரு. நான் பெல்லோஸ்தால 2 கையில கார்டு இந்த பக்கம் வச்சுட்டு அந்த பக்கம் வச்சுட்டு ஒரிஜினல் கேட்கற மாதிரியே அப்படியே வாசிப்பாரு. அந்த திறமை அண்ணன்ட்ட ரொம்ப உண்டு. இதை கேட்டாலும் அப்படியே ரிப்பீட் பண்ணி அழகா வாசிக்கிற திறமை. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஜவஹர்லால் நேரு அவங்க இறந்த வருஷம். அது எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா, அதான் இசையமைக்க இளையராஜா ஆரம்பித்த வருஷம். அதான் அவர் இசையமைச்ச ஃபர்ஸ்ட் சாங். வந்து ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் இறந்த போது ஒரு பாட்டு ஒண்ணு எழுதினாரு. சீரிய நெற்றி சொல்லுங்க. சீரிய நெற்றி எங்கே? அது வந்து பேப்பர்ல வந்த ஒரு கவிதை, அதுக்கு இசை கொடுத்தாரு இசைஞானி. அதான் சொல்ல வந்தேன். அப்படி பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் சாங்கா என்ன வந்து கம்போஸ் பண்ண சாங். அந்த மாதிரி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மியூசிக் பண்றதுக்கு பாட்டு கிடையாது. அப்ப வந்து அவரே ஒரு பேட்டியில சொல்றாரு ஒரு டிவில. அப்புறம் நம்ம பாட்டு என்ன பாட்டு மியூசிக் பண்ணலாம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். அமர் வந்து பாட்டு எழுதி குமிச்சு வச்சிருப்பான் நிறைய ஃபைல்ல. அவன் ஃபைல்ல ஒரு 2 பாட்டு எடுத்து நான் வந்து மியூசிக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மியூசிக் பண்ணி ஆமா அவர் இசையமைக்க ஆரம்பிச்சது கண்ணதாசனுக்கு அப்புறம் கங்கை அமரன் தான். அவருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து கா, லாஸ்ட் எடுத்து இன்ன. கம்பனுக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்து கா, லாஸ்ட் எடுத்து இன்ன. கங்கை அமரனுக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்து கா. இது கம்பன், கண்ணதாசன், கங்கை அமரன். பார்த்தீங்களா என்ன? அது மாதிரி என்னுடைய பாடல்களுக்கும் இசையமைக்க ஆரம்பிச்சு புதிய புதிய டியூன்கள்லாம் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் பாரதி ராஜா எங்களுக்கு பழக்கமானதுனால அவருடைய நாடகங்களுக்கு நாங்க வந்து மியூசிக் பண்றதுக்கு அவரு கேட்டாரு. கேட்ட உடனே சரின்ட்டு ஓகேன்ட்டு அங்க வந்து அவர் நாடகத்துக்கு மியூசிக் பண்றோம். அப்ப வந்து டூயட் சாங் வருதுன்னு சொன்னா, மாசில நில வேணும் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடு, இதுதான் பாடுவாங்க டிராமால. அவங்க வந்து இந்த ஒரு வெள்ளை கட்டணம் போட்டு 2 பேரும் நின்றுட்டு அந்த மாதிரி தான் பாட்டுருக்கோம். அப்ப நான் பாரதிராஜன் சொல்றேன், வேணாண்ணா இந்த நாடகத்துக்கு இன்னும் புது பாட்டு நம்ம போடலான்னு சொல்லிட்டு என்னோட பாட்டு ஒன்று எடுத்து அவருக்கு பாட்டுல சொன்னா எழுதுறான். அவர் புட்டு எழுதுறான்னு, வெண்ணிலவின் காவலிலே கங்கை நதி ஓடும், கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் மனம் வாடும் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுனேன். அதுக்கு அண்ணன் மியூசிக் பண்ணாரு ஃபர்ஸ்ட். வெண்ணிலவின் காவலிலே கங்கை நதி ஓடும், கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் மனம் வாடும், கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் மனம் வாடும் அப்படின்னு அண்ணன் பாட்டு எழுதினாங்க. அப்ப மியூசிக் போட்டாங்க. அப்படி நாடகங்களின் மூலமாகவும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்ததுனால எங்களுக்கு சொந்தமா மியூசிக் பண்ணணும்னு ஆசை வந்தது. ஆசை வந்துச்சுன்னா பெரிய மியூசிக் ரைட்டர் ஆகணுங்கிறலாம் ஆசை வராது. ஏன்னா இருக்கிறது சின்ன கிராமம். நாங்க சினிமா பத்தி திங்க் பண்ண, சினிமா சேரணுங்கிறலாம் திங்க் பண்ண முடியாது. ஆனால் பாரதி ராஜா இருந்ததுனால என்னன்னா, அவருக்கு நாடகங்கள் நடிச்சுட்டு, இல்லப்பா எனக்கு நாடகம் நடிக்கிறது இந்த வேலை, இந்த என்எம்ஐபி இன்ஸ்பெக்டர்லாம் வேலையெல்லாம் பிடிக்கல, அதனால நான் வந்து சென்னைக்கு போறேன். எதுக்கு பண்ணணும்னா இல்லை போய் சினிமாவில் சேர்றதா நான் ஐடியா பண்ணிருக்கேன். தெரிஞ்சவங்க எஸ்எஸ்ஆர் இருக்காரு, மற்றவங்க எல்லாம் இருக்காங்க,
அவங்கள வச்சு சினிமாவில் நடிக்கிறதுக்கு போறேன்டான்னு போயிட்டாரு. எங்களுக்கு அம்போன்னு இருக்கு, ஐயோ இவ்வளவு நாள் பழகி இத்தனை வருஷமா பழகின ஆளு திடீர்னு போயிட்டாரு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவர் பஸ்ல போறாரு, அங்க டாட்டா கட்டு போறாரு. அந்த சிச்சுவேஷன் தான் இதயம் போகுதே பிரிந்தேன்ற சிச்சுவேஷன், சேம் சிச்சுவேஷன் தான். அவர் கார்ல போற பஸ்ல போறாரு, இப்படி டாட்டா கட்ட போறாரு. இங்க இருந்து நாங்க 3 பேர் ரெண்டு பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ நம்ம துணையா இருந்தவன் ஊருக்கு போறானேன்னு அந்த ஏக்கத்தை தான் அப்படி இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்களையே எண்ணங்கள் தோண்டி நம்மளும் சென்னைக்கு போனோம், அங்க போயிட்டு மியூசிக் கத்துக்கணும், இல்லைன்னா போய் அங்க போய் மியூசிக் வாட்ச் அதை பொழைக்கணும்னு சொல்லி தான் சென்னைக்கு வந்தோம். சென்னையில வந்ததுக்கு அப்புறம் தான் முறைப்படி இசையை கற்றுக்கொண்டு இசையில பாடணும். என்னமா நீங்க லாரியில ஏறி வந்தீங்களா? நீங்க ஒரு இல்ல, அது பின்னால சொல்றேன். நீங்க எதுக்கு அடுத்து வர கிளைமாக்ஸ் எல்லாம் இப்பவே கேட்டுறீங்க? அப்படி வந்ததுக்கு அப்புறமேல சினிமால சேரணுங்கிற எண்ணத்துல இல்ல, இசையை கத்துக்கணுங்கிற எண்ணத்தோட தான் அண்ணன் பாஸ்கரும் இளையராஜாவும் புறப்பட்டு சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு அவங்க 2 பேரும் முன்னால வந்தாங்க. என்ன தங்குறதுக்கு இடம் கிடையாது, பணம் கிடையாது. சென்னைக்கு போறதுக்கு பணம் இல்லை. எங்க அம்மாட்ட சொல்லிட்டோம். எங்க அண்ணன் வந்து இல்ல ஊர்ல இல்ல, அந்த எங்க அண்ணன் பாவல திட்டுவாரு. வீட்டுல இருந்த ரேடியோ ரேடியோன்னு POE ஒரு ரேடியோ இருக்கு. அந்த ரேடியோ கொண்டு போய் ஒரு இடத்துல வித்துட்டு 400 ரூபா, அந்த 400 ரூபாய் கொண்டு வந்து எங்க பாஸ்கரன்ட்டே ராஜனாட்டே கொடுக்குறாங்க. போங்கப்பா போயிட்டு நல்லபடியா இது பண்ணப்பா. இன்னொன்னு அவங்க அண்ணன் சொல்லுவாரு, அந்த 400 ரூபாய் வாங்கிட்டேம்மா உங்களுக்கு ஏதாவது செலவுக்கு வேணுமாமா அப்படின்னு கூட கேட்க மனசு வராத பிள்ளைங்களா ஓடி வந்தோம் நாங்க சென்னைக்கு அப்படின்பாரு. அப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வந்துட்டு அவங்க சென்னையில வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் சங்கிலி முருகன் அவங்க நாடகத்துக்கு டிராமாவுக்கு மியூசிக் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. உடனே என்னையும் கூப்பிட்டாங்க, நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோம்னா அங்க போய் அதே கதை தான். ஆனா அந்த பழைய பாட்டு வேண்டாம், நம்ம புதுசு போட்டுக்கலான்ட்டு அதுக்கு பாடல் எடுத்து கம்போஸ் பண்ணி புது பாடல்களாக வச்சு அந்த நாடகத்தை நடத்துறோம். அந்த மாதிரிதான் பழக்கமாச்சு. சென்னைக்கு வந்தது காரணம் அப்படிதான் வந்தது. நான் வரும்போது என்னன்னா இவங்க 2 பேரும் பஸ்ல போயிட்டாங்க. மதுரையில இருந்து அண்ணனும் பாஸ்கரும் பஸ்ல வந்து சென்னைக்கு போயிட்டாங்க. எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாரதிராஜாவோட அண்ணன் வந்து குருசாமிங்கிறவரு தேனியில லாரி ஏஜென்ட் அவரு. அப்ப வந்து சென்னைக்கு போற லாரில என்ன ஏத்தி விட்டாங்க. இப்போ ஏத்தி விட்டுறாருன்னா நல்ல நிலவு மேல நெல்லு மூட்டைலாம் அடிக்கிறதுக்கு அந்த கைத்துக்குள்ள கிட்டாரையும் பேக்கையும் வச்சுட்டு அப்படியே அந்த அப்படி மேல வானத்தை பார்த்த மாதிரியே படுத்து வந்த இந்த அனுபவம் வேற யாருக்கும் கிடைச்சிருக்காரு. நிலவை பார்த்துட்டே மேல அப்படியே வந்து சென்னையில வந்து இறங்கினோம் தான். அதுக்கப்புறம் ஒன்னாக சேர்ந்து வேலை செஞ்சோம், வேலைகளை தேடினோம், எல்லா இடங்களுக்கும் போய் வேலை கேட்டோம், கிடைச்சது. இசையை முறைப்படி கற்றுக்கொள்வதற்கு ஜி தன்ராஜ் மாஸ்டர்னு ஒருத்தர் தெய்வம் கிடைச்சாரு. அந்த தெய்வத்திட்ட இசை கத்துக்கிட்டாரு. அண்ணன் வந்து நோட்ஸ் எழுதினாங்க. இல்லைன்னா அவர் நோட்ஸ் எழுதியிருக்க முடியாது. அவர் எழுத சொல்றாரு, என்ன நினைக்கிறது எழுது அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த பாட்டை இசையை எழுதுவாரு. அதை பார்த்து கரெக்டா இப்படி எல்லாம் பண்ணலாமா சொல்லி அவர் திட்டுவாரு, அடிப்பாரு. அந்த மாதிரி அவருக்கு சேவை செஞ்ச பாக்கியங்கள் தான் எங்களை வந்து இவ்வளவு தூரம் குருவை நினைச்சு வேலை செஞ்சதுனாலதான் எங்களுக்கு இவ்வளவு தூரம் உயர்வு கிடைச்சதுன்னா எல்லா பெருமைகளும் எங்க அம்மாவுக்கும் எங்க அண்ணனுக்கும் எங்க குருநாதர் ஜி.கே. வெங்கடேஷனுக்கும் எங்க வாத்தியார் எங்க குரு ஜி தன்ராஜ் மாஸ்டருக்கும் தான் இதெல்லாம் செய்யறோம். இந்த புண்ணியங்கள் எல்லாமே அப்படியே எங்க வாழ்க்கையின் சுருக்கம். நீங்க வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கலைஞர். அதாவது நீங்க பாருங்க பன்முகம். அந்த முகம் பாக்குறீங்களா, இப்படி ஒரு முகம் பாக்குறீங்களா, இப்படி ஒரு முகம் பாக்குறீங்களா, என்னம்மா இது, என்னம்மா பன்முகம். கிடைக்கிற வேலையை செய்யறது, எந்த வேலை கிடைக்காத விட மாட்டேன். ஆனா வந்து பயங்கர இலக்கிய தரம் வாய்ந்த லிரிக்ஸ் எழுதுறீங்க. சிரித்த அது ஏதோ தெரியாம மனுஷங்க ப்ளீஸ். கழுத்தில் இருப்பது வலம்புரிதான் அப்படின்னு இந்த சங்ககால இலக்கியத்துல இருக்கிற ஓமையெல்லாம் யூஸ் பண்றீங்க. சங்கீதம் முறைப்படி கத்துக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து தப்பாம பாடுறீங்க. டைரக்ஷன் நான் பண்ணதே இல்ல அப்படின்றீங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு படம் 1 வருஷம் ஓடி ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு கிராமத்து ஆளுக்கு ஒரு நாயகன் அந்தஸ்தை கொடுத்து அப்படியே தூக்கி நிறுத்தி இருக்குன்னா அது உங்க படம் தான் கரகாட்டக்காரன். ஆக முன்ன அனுபவமே இல்லைன்றீங்க. ஆனா அதுல வந்து நீங்க மத்தவங்க செய்யாத அளவுக்கு கோல வச்சிருக்கீங்க. இது பாக்கும்போது இதுதான் கடவுள் அருள்ங்கிறது. நாங்க வணங்குற தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள்ன்றது நிஜமாவேமா இப்ப வரைக்கும் மனசுல ஒண்ணு இல்ல. நீங்க ஏதாவது ஒரு புது வேலை கொடுங்க, என்னால செய்ய முடியும். அந்த தைரியம் இருக்கு. எந்த வேலை கொடுத்தாலும் சரி, அந்த வேலை சார் எங்க வீட்டுல வந்து ஒரு நாளைக்கு சமையல் பண்ணி கொடுக்குறீங்களா, எனக்கு தெரிஞ்ச சமையல் நான் பண்ண போறேன்.
நான் தான் சமையல்காரன். நாங்கெல்லாம் ஒன்னா வந்து பேச்சுலர் லைஃப் நடக்கும்போது நான் தான் சமையல் பண்ணுவேன். என் சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் இளையராஜா, எங்க அண்ணன் பாஸ்கர், ஆர் செல்வராஜ், பாரதி ராஜா எல்லாம். அப்படிப்பட்ட ஆள் பாருங்க. வந்து ரசம் எப்படி வைப்பாங்கிறது, அவங்க ரசத்தை குடிச்சுதான் எஸ்பிபி சாருக்கு வாய்ஸ் வந்து நல்லா இருக்கும். இப்ப டச் விட்டு போச்சு. இப்ப பண்ணல பவால ஒரு ரசம் போடலாம், ஒரு ரசம் சூப் மாதிரி இருக்கும். நல்லா நல்லா போட்டு பூண்டு கிண்டு எல்லாம் தட்டி போட்டு, பச்சை மிளகாய் தட்டி போட்டு, அப்ப எல்லாம் ஒன்றும் மிக்சி எல்லாம் கிடையாது. கையில போட்டு அப்படி சக்கி போட்டு பூண்டை போட்டு புளியை கரைச்சி வச்சு அந்த மாதிரி தண்ணியை மட்டும் ஊத்தி அந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எல்லாம் பண்ணி சீரகம் அது இதெல்லாம் போட வேண்டியது, வெந்தயம் கொஞ்சம் அப்படி எல்லாத்தையும் போட்டு 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 ருசியை ஏத்தி சூப்பு மாதிரி கொடுப்பான். அவங்க வந்து குடிச்சிட்டு போவாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையான அனுபவங்கள்மா. எல்லாத்தையும் அதைத்தான் சொல்றேன். நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் வந்து செய்வேன். எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன்னா அதை கத்துக்கிட்டு செய்வேன். அதே மாதிரிதான் என்னுடைய இதெல்லாம். நான் வந்து வெறும் பாட்டு எழுதுறவன் தான் இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன் லைஃப்ல. ஆனா வந்தோடனா அண்ணன் கூட இருந்ததுனால, அண்ணனுக்கு உதவியாவே பக்கத்துல கிட்டார் வச்சுட்டு இருந்ததுனால, மத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து படம் எடுக்க வந்தாரு. நீ மியூசிக் பண்ணு பண்ணேன். மொத்தம் 88 படம் வரைக்கும் மியூசிக் பண்ணிருக்கேன்மா. மியூசிக் பண்ணிருக்கேன். நிறைய 1800 பாட்டு வரைக்கும் எழுதிருக்கேன். 1800 சாங்ஸ் எழுதிருக்கேன். இப்பதான் புக்கா வரும். ஆமா, எல்லாமே சேர்ந்துருக்கிறதுக்கு இதெல்லாம் கத்துக்காம நடந்ததுதான். வர வர சரி இந்த வேலை நமக்கு வருது, ஏதோ மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு செய்யறதை தவிர மற்றபடி அது நமக்கு தெரியும். நமக்கு ஆடுறா நான் அடிக்கிறத படம் இருந்தாலும் அப்படிலாம் திமிரெல்லாம் கிடையாது. வர்ற வேலை நம்ம சினிமாவுக்குன்னு வந்துட்டோம், கலைக்குன்னு பிறந்துட்டோம். அதுல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தேடி வருது சொன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு, எடுத்து செய் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதோட நான் டைரக்ஷனா யார்கிட்டயுமே அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணது கிடையாது. இளையராஜா மியூசிக் கூட வேறதுனால அவர் எப்படி மியூசிக் பண்றாருன்னு தெரிஞ்சதுனால அவர் மாதிரியே நானும் போட ஆரம்பிச்சேன். ஏறக்குறைய அவர் பாட்டு மாதிரியே இருக்கும். கண்ணதாசன் கூட இருந்தனால கண்ணதாசன் பாட்டு எழுதுறது எல்லாருமே அவர்கிட்ட கொஞ்ச நாள் அசிஸ்டண்டா வேற ஒர்க் பண்ணேன். அவர்கிட்ட அசிஸ்டண்டா வேடிக்கை பாக்குறது தான், மற்றபடி நம்ம வார்த்தையில சொல்ல முடியாது. அப்படி இருந்த வார்த்தை சொல்லிருக்கேன். ஏன்னா நான் மியூசிக் ரைட்டரா தெரியல, சொல்லுங்க. இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது பாடலை பத்தி என்னோட சேனல்ல கூட நான் போட்டிருந்தேன். அதுல வந்து ஒரு கிரே ஷேட் இருக்கிற ஒரு வில்லன் கம் ஹீரோவா கமல் இருக்காரு. அது வந்து இந்த மங்கை இன்ப கங்கை இவள் மன்னன் கை சேர்க்கும் கடல் அப்படின்னு வரும். இந்த கடல் பல கங்கை நதி வந்து சொந்தம் கொண்டாடும் இடம். இந்த கடல் பல கங்கை நதி வந்து சொந்தம் கொண்டாடும் இடம். என்னுடல் உனக்கென்றும் சமர்ப்பணம் வேண்டாம், அடி ஒன்னடி உனக்கென்று அவசரம், பின்னால் நான் உன்னை கொல்ல போனோம் அப்படி எழுதுனதுதான் அதான். இந்த லிரிக்ஸ் ஆக்சுவலா இணையத்துல கண்ணதாசன் எழுதின லிரிக்ஸா வெளிவந்திருக்கு. நானும் என்னோட சேனல்ல கண்ணதாசன் இப்படி சிறப்பா எழுதிருக்காருன்னு சலாய்த்து பேசினேன். படத்துல வந்து அவர் பேர் தான் வரும். ஆமா, படத்துல அவர் பேர் தான் வரும். நீங்க 2 சரணமுமே நீங்க எழுதினது அப்படின்னு தெரிஞ்சப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி குத்துச்சு. அப்போ உங்களுக்கு அது இருக்காதா சார்? நீங்க உதவியாளரா இருக்கும்போது அப்பெல்லாம் ஜாலிமா நம்ம பாட்டு ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிதான் வருதே தவிர அந்த கர்வங்கள்லாம் வரல. இன்னைக்கு வரைக்கும் வரலமா. இன்னைக்கு வரைக்கும் என்னென்னமோ வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க. எந்த கர்வமும் என்னை வந்து தூக்கி கொண்டு போய் சாப்பிடல. அதுக்குள்ளேயே அடங்கி போய் அப்படியே உட்காந்துருக்கேன். அது ஒண்ணு. இன்னொரு பாட்டு வந்து செந்தாழம்பூவில் ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டு ரெக்கார்டிங் பாட்டு எழுதுறதுக்கு கவிஞரோட இடத்துக்கு போறோம். அப்ப அவர் உட்காந்துருக்காரு. அவர் எப்பவுமே ஒரு கட்டில அப்படி சாஞ்சிட்டு அப்படி படுத்துட்டு சொல்லு பாட்டு சொல்லு, என்னப்பா பாட்டு, சும்மா இயற்கையை வர்ணிச்சு பாடுற மாதிரிங்க. அது பொண்ணுங்க வர்றாங்க, அவள் லிஃப்ட் கொடுத்துட்டு அப்படியே இந்த இயற்கையை பத்தி பாட்டு போற மாதிரி செகண்ட் ஹீரோட இன்ட்ரோடக்ஷன். சரி எப்படின்னு சொல்லுவாங்க ராஜா. அவரு தன்னா நன்னா தன்னா நன்னா தன்னா நன்னா இவ்வளவுதான் நேரம். செந்தாழம்பூவில் உட்கார்ந்த தென்றல் என் மீது மோதுதமாட்டாரு. பாடி பாக்குறோம், கரெக்டா இருக்கு. செந்தாழம்பூவில் உட்கார்ந்த தென்றல் என் மீது மோதுதம்மா. அதுக்கு முன்னால கவிஞர்கிட்ட நான் கொஞ்சம் வேடிக்கைலாம் பார்த்து அசிஸ்டண்டா நான் இருக்கேன். அப்ப கவிஞரே செந்தாழம்பூவில் உட்கார்ந்ததுக்கு பல வந்தாடும் போட்டா நல்லா இருக்குமா சொல்லி கேட்டேன். அதான் வரணும். போடு, செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. அது செந்தாழம்பூவில் உட்கார்ந்த தென்றல்னு வரும். அதனால உட்கார்ல அது போயிட்டு இருக்கு. வந்தாடும் தென்றல்னா அது விளக்கம் எல்லாம் சொல்ல சொன்னா ஓகே சொல்லிட்டு போடு அப்படின்னாரு. அப்படியே அந்த மாதிரி பல வரிகள் இதுவரைக்கும் கவிஞர்கள் ஒரு பாட்டு எழுதினாங்கன்னா ரெக்கார்டிங்க்கு போயிட்டு அங்க சிங்கர்ஸுக்கு அந்த வார்த்தை வரலன்னா
வேற வார்த்தை சொல்றதுக்கு அசிஸ்டன்ஸ் போவாங்க. இளையராஜா அண்ணனுக்கு பாட்டு எழுதும் போது கவிஞர் ஏவா பாட்டுல ஏதாவது சேஞ்ச் தான் அமர் இருக்கான் அவனை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கண்ணே கலைமான டைம்ல கூட அப்படித்தான் லாஸ்ட் சொன்னா விட சேஞ்ச் இருந்துச்சுன்னா அமர் இருக்கான் அமரை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அவ்வளவுதான். எந்த டைரக்டருக்கு பாட்டு எழுதுறது கஷ்டம்? எதுவுமே கஷ்டம் கிடையாது. என்னைக்கு நீங்க இந்த சமையல் பண்றீங்க வீட்டுல, வெந்தய குழம்பு நல்லா வைப்பீங்களா, சாம்பார் நல்லா வைப்பீங்களா, இல்ல பருப்பு துவையல் நல்லா பண்ணுவீங்களா, இல்ல பொரியல் நல்லா பண்ணுவீங்களா, இல்ல சாதம் நல்லா வைப்பீங்களான்னு கேட்டா நல்லா இருக்குமா? எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சமையல் வேலை நாங்க பண்ற சினிமா வேலை. இந்த சினிமாவில எல்லா வித பதார்த்தங்களையும் பண்றது கத்துக்கணும். கத்துக்கிட்டதுனால எல்லாமே ஈஸியா இருக்கு. ஆத்துமேட்டுல ஒரு பாட்டு கேக்குது, இது வந்து நீங்க போன்லயே சொன்ன லிரிக்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டேன். பழனிக்கு போயிருக்கேன் கோயிலுக்கு. அண்ணன் இருந்து போன அசிஸ்டன்ட் அண்ணன் கூப்பிடுறாரு. என்னன்னா ஏடா உங்களுக்கு பாட்டு எழுதுனா நான் ஊருக்கு போயிட்டேன். இல்ல அவங்க டியூனை சொல்ல அசிஸ்டன்ட் கொடுத்து நான் சொல்லிடுறேன். அவங்க சொல்றாங்க அதுல அப்படியே அவங்க சொல்ல பாட்டு எழுதி கொடுத்த அனுபவங்கள் நிறைய உண்டுமா. கருணாநிதி ஐயா கலைஞரோட படம் ஒரு படம் ஆடு பாம்பேன்னு ஒரு படம். அந்த ஆடு பாம்பே படத்துக்கு எம்ஜிஆர் திட்டி ஒரு பாட்டு எழுத சொன்னாங்க. எழுத சொன்னோன்னா சரி, எம்ஜிஆர் திட்டில சிச்சுவேஷன் அவருக்காக பண்ணப்பட்டது. ஒரு கோயிலுக்குள்ள ஒரு பாம்பு பூந்துரும், அந்த பாம்பே வெளியே வா பாம்பேன்னு சொல்லி ஜனங்கள் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. என்ன சிச்சுவேஷன் எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு பாட்டு எழுத சொன்னா கவிஞர் வாலி தான் சொல்றாங்க. வாலி வந்து என்ன சொன்னாரு, ஏங்க அதான் நிறைய எழுதிருக்கிறேன். இந்த கங்கை மரன் ஒரு புதுசா ஒரு பையன் வந்துருக்கான், நல்லா எழுதுறான். என்ன காரணம்? எம்ஜிஆர் திட்டி எழுதக்கூடிய பாட்டு. அவர் எழுதுனா என்ன எழுதுன்னு சொல்லி கேட்பாரு. இவர் எனக்கு தள்ளி விட்டார். நமக்கு சான்ஸ் தான். எம்ஜிஆரும் நல்ல ஸ்நேகத்துல கூட தான், கலைஞரும் தான். சரி சொன்ன உடனே என்ன பண்ண, சரி டியூனை சொல்லுங்க, டியூனை வாங்கிட்டு போயிட்டு அங்க இருந்து போய் போன்ல சொல்றான். நான் போய் கலைஞர்கிட்ட சொல்லிட்டு, ஐயா பாட்டு எடுத்தான் கேக்குறீங்களா? நான் கேளுன்னா, ஆடு பாம்பே ஆடு பீடத்தில் ஏறிக்கொண்டு பிடிவாதம் பண்ணிக்கொண்டு ஆட்டங்கள் போடாதே, ஆடு பாம்பே வழிவாதி ஓடி வா பாம்பேன்னு பாட்டு எழுதிட்டேன். பீடத்தில் ஏறிக்கொண்டு பிடிவாதம் பண்ணிக்கொண்டு ஆட்டங்கள் போடாதே எழுதி முடிச்சாச்சு. அப்படி எல்லா இடங்கள்லயும் எனக்கு கிடைக்கிறத ஷார்ட்டா எழுதுனதுக்காக சொல்றேன். அவங்களுக்கே கலைஞருக்கே போன்ல பாட்டு சொல்லி ஓகே பண்ணிருக்கேன். தென்பாண்டி தமிழே பாட்டு எழுதும் போது, தென்பாண்டி தமிழே சிங்கார கோயில பாட்டு எழுதும் போது, அண்ணா வந்து அப்படிலாம் பாட்டு அவரும் ஓகே பண்ண மாட்டாரு. கலைஞர் படம் சொன்னா அவருக்கு பாட்டு காட்டு வந்திருப்பா, ஏதாவது சேஞ்ச் சொல்லுவாரு. இப்ப கேட்டு வந்துருன்னா அவர்கிட்ட போனோம்னா எழுதிட்டேப்பா, நான் அப்ப எழுதிட்டு கேட்கறேன், பிஸி வேலை, நான் போறேன்னு நிறுத்திடுவார். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட பேசி வந்துடுறேன். நான் தென்பாண்டி தமிழே என் சிங்கார கோயிலே, இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம், இசை பாடும் காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம், பாசம் என்னும் ஆலயம் உன்னை பாட வேண்டும் ஆயிரம், பாசமில்லும் ஆலயம் முறை பாட வேண்டும் ஆயிரம் பாட்டு சொன்னா எல்லாம் நல்லா போச்சு. கடைசியில சொன்ன கோவில் தேவை இல்லையே நேரில் வந்த கோவிலே இல்ல, நீங்க கோயிலுக்கெல்லாம் போறது இல்ல, அதாவது கோவிலுக்கு வேணா நீங்க தான் தெய்வம் சொல்ற மாதிரி. நல்லா இருக்குப்பா சொல்லு ராஜாட்ட ஓகே சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அண்ணன் ஓகே சொல்லிட்டாரா, நான் ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு எடுப்போம். அந்த மாதிரி சில சூழ்நிலைகளுக்கு அந்த மனிதர்களை நினைக்கும் போது நான் வரக்கூடிய பாடல்கள் அப்படி வந்து சேரும், கருத்தோட சேரும். இது நிஜமாவே இப்ப சமீபத்துலதான் சொல்லிட்டு இருக்கான். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் பாட்டு தான் ஃபர்ஸ்ட் ரஜினிக்கு ஹீரோ சாங். ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. வேற ஹீரோ அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா எங்கள் திராவிட பொன்னாடுன்னு பாடிதான் இன்ட்ரோடக்ஷன் வரும். அப்படி இருக்காது. போனா போகுது வேலை, உனக்கு ஒரு வேலைய கொடுக்குறேன்டா, போனா போகுது வேலை, உனக்கு ஒரு வேலைய கொடுக்குறேன்டா. ராம ஆண்டாலும் எழுதி இப்பவும் ரஜினி சொல்றாரு, நீங்க தான் சாமி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ சாங் எழுதுனீங்க. அப்படி தீர்க்க தரிசனத்தை நான் பார்த்தேன்.
பொன்னாய் ஐயையோ. பூ வைரம் காய்க்கிற தோட்டம் என்னதுன்னு ரஜினிக்கு எழுதிட்டீங்க. இன்னி வரைக்கும் அவர் மார்க்கெட் ஷேர் வந்து பொன்னாய் பூ பூத்து வைரம் காய்க்குதுதான். பொன்னா பூ பூத்து வைரம் காயாக காய்க்கும் என்னோட தோட்டம். அந்த காலத்து திரைப்படத்துல வந்து நிறைய வித்தியாசமான சிச்சுவேஷன் எல்லாம் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு திருமணமான பெண் வேற ஒரு ஆடவன் மேல ஆசைப்படுறான். இந்த ரோசாபூர் ரவிக்கைக்காரில என்னுள்ளே ஏங்கும் கீதம் ஏன் வாட்டுது என்னுள்ளில் எங்கோ என்னுள்ளில் எங்கோ ஏங்கும் கீதம் ஏங்கும் கீதம் ஏன் கேட்கிறது, ஏன் வாட்டுது. ஏன் கேட்கிறது ஏன் வாட்டுது. ஆனால் அதுவும் ஆனந்தம். அதான் ஆனால் அதுவும் ஆனந்தம். கத்தி மேல நடக்கிற மாதிரியான சிச்சுவேஷன். ஆனா நீங்க அருமையா லிரிக்ஸ் ஆமா எழுதி. ஆமா. ஆனால் அதுவும் ஆனந்தம் என் அதே மாதிரி இந்த முள்ளும் மலரும்ல வந்து ரஜினியும் ஃபடாஃபட்டும் கல்யாணம் பண்ணி அந்த முதல் நாள் இரவு அதுக்கு வந்து எவ்வளவோ காதல் காமம் ரசம் சொட்ட எழுதுவாங்க கவிஞர்கள். ஆனா வந்து அது ரொம்ப அருமையா நீங்க வந்து ஃபுல்லா சாப்பாடை விவரிச்சு எழுதியிருப்பீங்க அந்த பாட்டு. அந்த கேரக்டர் அந்த மாதிரி படாபடி ஜெயலட்சுமி எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலயே ஆசைகள் இருப்பா. அதனால பாட்டுனா அவளுக்கு சாப்பாட்டை வச்சு தான் பாட்டு வரும்ன்ற மாதிரி சிச்சுவேஷன் மகேந்திரன் அண்ணா சொன்னதுனால அதுக்கு எழுதப்பட்ட பாட்டு அந்த பாட்டு. அதுக்கு அவரே அப்படிதான் எழுதணும்னு சொன்னாரா இல்ல இது உங்களுடைய ஐடியா? ஆமா, அந்த கேரக்டரை வச்சு தானமா நம்ம எழுத முடியும். இப்போ பூவரசம் பூ பூத்தாச்சு தவிர திங்க் பண்றதுக்கு அது பாட்டுக்கு வழி இல்லை. பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ அந்த மாதிரி ஒரு படிக்காத பொண்ணுக்கு என்ன வார்த்தை வருமோ அதானே வரணும். ஓரம்போ ஓரம்போ ஒதுங்கிக்கொள் ஒதுங்கிக்கொள் என்னுடைய சைக்கிள் வருது நான் பாட முடியாது. அவனுக்கு தெரிஞ்ச மொழியில பாடும்போது அந்த மாதிரி வந்துடும். அதான் விஷயம். நித்தோ நித்தோ நெல்லுச்சோறு என்னை மணக்கும் கத்திரிக்காய். அது ஒரு லைன் பாடுங்க சார். நித்த நித்தம் நெல்லுச்சோறு உங்க ஊர் சாப்பாடு எல்லாம் பச்சரிசி சோறு உப்பு கருவாடு சாப்பிட்டுருக்கீங்களா? சின்னவனூர் வாய்க்கா சேலு கண்ட மீனு குருத்தான முளைக்கீர அழகான சிறுகீர நினைக்கையிலே எனக்கு இப்போ எச்சி ஊறுது அள்ளி திங்க ஆசை வந்து எல்லாம் மீறுது இத்தனைக்கும் மேல இருக்கு. லாஸ்ட்ல இத்தனைக்கும் மேல இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு இத்தனைக்கும் மேல் இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு சூசகமா சொல்ல போறேன் பொம்பளை தாங்க சூடா இருக்கும் போது சாப்பிட வாங்க. அதுலதான் அவர்களுடைய அந்த டிப்ளமசி சூசகத்தை நான் பார்த்தேன். அப்படிதான் எழுதி ஆகணுமா? இத்தனைக்கும் மேல் இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு சூசகமா சொல்ல போறேன் பொம்பளை தாங்க. அந்த பேனாவை பேப்பர்ல வைக்கிற வரைக்கும் எனக்கு அந்த நினைவே வரலையே. சூடாக இருக்கிறப்போ சாப்பிடுவாங்க. அந்த டியூனை கேட்கிற வரைக்கும் எனக்கு வார்த்தையே இல்லையே. அது கேட்ட உடனே இப்படி எழுதணும். ஓ இது சாப்பாட்டு ராமி இதோ இவளுக்கு என்ன எழுதுறது அப்படின்னு சொல்லி எழுதுறது அந்த மாதிரி வரும். அது வர்றதுதான். அதுலயும் விரசம் இல்லாம சொல்ல வந்த கருத்து அதுவும் முக்கியம் இல்லையா? திருமண உறவுல உறவும் முக்கியம் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையா அப்படியே நளினமா அதுல சொல்லியிருப்பீங்க. பெண்ணுடைய மனசை நீங்க வந்து நல்லா பதிவு பண்ணிருக்கீங்க நிறைய பாட்டுல. பெண்ணை லிரிக்ஸ் வந்து விரசம் இல்லாமல் ரொம்ப நளினமா நீங்க கொடுத்த 2 பாடல்கள் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்தது வந்து ரத்தினம் கட்டின பூந்தேரு உங்களை படைச்சதாரு. அது ரொம்ப அழகான பாட்டுமா. அது வந்து வர்ணனை இப்ப நினைச்சு பார்த்தாலே இருக்கு. அது பாட்டு எழுத 10 நிமிஷத்துக்கு மேல ஆகல. இப்ப அண்ணா வந்து போட்டுருவாரு. ஆனா அதுக்கு வந்து என்ன பண்ணாரு, அரண்மனை கிளி அழகு பைங்கிளி கரையில் வந்தது அடின்னு பாடியிருந்தார். நான் அதை எழுதல. நான் வந்து அரைச்ச சந்தானம் அணக்கும் குங்குமம் அழகு நெற்றியிலே அப்படின்னு சொல்லி எழுதணும்னா நல்லா இருந்தோம்னா அண்ணா வந்து அந்த பாட்டை அப்படி எடுத்தார். கரெக்டா பாத்தீங்கன்னா மான்விழி அவள் தேன்மொழி நல்ல மகிழம்பூ அதரம் பூ நிறம் அவ பொன்னிறம் அவ நினைப்பு செதறும் ரத்தினம் கட்டின பூந்தேரு உங்களை படைச்சது ஆறு என்னைக்கு வயசு 36 என் சொல்லு பறிக்கும் பாரு இது பூவோ பூந்தேரோ. அதுவும் தீர்க்க தரிசனம் தான். என்னைக்கும் வயசு 36 என் சொல்லு குஷ்பிட்ட நான் சொன்னேன். ஏய் உனக்கு எப்படி எழுதிருக்க பாரு அப்படி. எனக்கு எடுத்த வீடு இப்ப எங்க வீட்டுக்கு எடுத்த வீடு தான் குஷ்பு வீடு. பாட்டு வருவா பேசுவா உனக்கு எப்படி எழுதிருக்க பாரு. இப்போ என்னைக்கு வயசு 36 கரெக்டா இதே மாதிரி இளமையிலே இருக்க போற நீ அப்படின்னு சொல்லி இப்ப கொஞ்சம் பாவம். சினிமா வாழ்க்கையில அவ வந்து ராணி மாதிரி தான் இருந்தா. ஆமா அது வருவாரு. நல்ல வார்த்தை தான் வருமா, எனக்கு கெட்ட வார்த்தை வராது. கெட்ட வார்த்தை வர்றதுன்னா கெட்ட வார்த்தைன்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன்.
அண்ணன் வந்து ஒரு பல்லை பாட்டாரு. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது இந்த வெள்ளி நிலா காயுது. அப்படி வார்த்தை சொல்லி பாட்டாரு. சரின்ட்டு பேசாம அந்த பாட்டை எழுதி கொடுத்தார். அந்த படம் ஓடல. இதான் பூஜை சாங்கா எடுக்கிறோம். அண்ணாட்டு போய் சொன்னேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் சாங் நம்ம என்ன எடுத்த ஞாபகம் இருக்கா? என்னது? ஏன்னா அரைச்சொல்லுக்காக நான் சொல்றேன். என்ன ஞாபகம்? இல்ல, எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாக தான் போகுது. அப்படித்தானே எழுதணும். நல்ல படம் எடுத்தாங்க, எல்லாம் ஓடினாங்க, வெற்றி இல்லையே. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணா போயிடுச்சு. அதனாலதான் நல்ல சொல் வரணுங்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். அருமையான லிரிக்ஸ் அந்த பாட்டுலயும். நாடோடி மன்னன் நான் நீ பார்த்த வந்த நம்ம ஊர் தியேட்டர்ல அத நீ பார்த்தும் திருந்தவில்லை, தூங்காதே தம்பி தூங்காதே என்று ஒரு பாட்டை கேட்கலையா? கேட்டாலும் தூங்குறியா? ஆமா, தூங்குனா தாங்குமா என் மனசு இந்த மாதிரி. அது எப்படி லிங்க் பண்ற மாதிரி வருதாங்க. கேப்டனோட திருமணத்தப்போ ராஜா சார் வந்து இந்த மாதிரி அண்ணி எப்போதுமே பாடுற மாதிரி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பாட்டோட லிரிக்ஸ் சொன்னதா தகவல். ஆமா ஆமா, என் கச்சேரி தான். உங்க கச்சேரி எந்த ஆர்டிஸ்ட் கல்யாணம் நடந்தாலும் பாக்யராஜுக்கு என்னோட கச்சேரி தான். எல்லாம் அவங்க கல்யாணம் பண்றவங்க எல்லாருக்குமே சினிமால போது அதிகமான ஸ்டார் சிங்கர்ஸ் நான் தான், மியூசிஷியன். அத மாதிரி போயிட்டு வந்து இப்போ உங்களுடைய லிரிக்ஸ் தான் வந்து மலர் மாலையா போய் விழுந்தது இல்லையா? அந்த சிந்திய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சோட அந்த பேத்தோஸ் வெர்ஷன். அந்த ஆமா என்னுயிர் தேசத்து காவலனே. நல்ல 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 மனுஷமா, நல்ல மனுஷமா. அவர் நினைக்கும் போது அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வரும். நல்லவர், என் மேல ரொம்ப அன்புள்ளவர். அமரன் எழுதிட்டோம் அப்படின்றவர். அவ்வளவுதான். ஃபுல் பிக்சர் அவருக்கு தான் நிறைய நான் பாட்டு எழுதிருக்கேன். அது மாதிரி என் மேல மிக மிக அன்புள்ள ஒருத்தர் விஜயகாந்த். ரொம்ப இன்றைக்கும் என்றைக்கும் என் உள்ளம் சொர்க்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் என் உள்ளம். மெல்லிய நூலிடை வாடியதேன் மன்மத காவியம் பாடியதேன் பள்ளியும் கிள்ளியும் ஆயிரம் ஆசைகள் அன்பெனும் கீர்த்தனை பாடியதே சிந்திய வெண்மணி சிப்பி. இதெல்லாம் வர்றதுக்கு அந்த சிச்சுவேஷனோட நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் இன்னும் அழகா புரியும். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ எந்த சொர்க்கத்தில், மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் தூவிய உன் புகழ் வாழியவே அப்படின்னு அவருடைய இறுதி ஊர்வலத்துல பூமாலையா விழுந்தது உங்க லிரிக்ஸ் தாயா. சந்தோஷம் தெய்வ கடிதம். வேற என்ன பண்றது? அதான் நான் சொல்றதெல்லாம் எல்லா புகழும் இறைவனுக்கு தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப கூட சித்திரை திருவிழால பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, அது வந்து எங்க ஊர்ல பண்ணைப்புறத்துல இப்பதான் 4 நாளைக்கு முதல்ல திருவிழா நடந்தது. மாரியம்மன் கோயில், நாங்க ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்கோம். அந்த கோயில்ல அங்க திருவிழா நடந்தது. திருவிழா நடந்தா ஃபுல்லா மாரியம்மா போட்டு சாமி ஆடிட்டு இருக்காங்க. அதுதான் போடுறாங்க, போட்டு உங்க பாட்டு தாங்க ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி ஊர்ல இருக்கவங்க எல்லாம் போர் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. போக முடியல ஊருக்கு. ஆனா அங்கே இல்ல, எல்லா இடங்களும் இருக்கிறோம்னு நினைக்கும் போது அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். வாழ்க்கைக்கு சவுண்ட் ட்ராக் ராஜா சார், வார்த்தைகள் கொடுத்தது நீங்க. அதான் சொல்றேன், அவரை அறியாமல் டியூன் வருது, என்ன அறியாமல் வார்த்தை வருது, பாப்பல் ராய் போடுது. இப்படிதானே எம் எஸ் விஸ்வநாதன், சி ஆர் சுப்பிரமணியன் எல்லாமே. காற்றினிலே வரும் கீதம் பாட்டு எழுதி கொடுத்தாரு ராஜாஜி. காற்றினிலே வரும் கீதம்னு எழுதி கொடுத்தாரு. காற்றினிலே வரும் கீதம் எஸ் வி வெங்கட்ராமன் போட்டார்ல, இன்னைக்கு வரை நிக்கிறதுல. கண்கள் பனித்திட பொங்கும் கீதம் கல்லும் கரைந்திடும் கீதம். இது லிரிக்கு பாட்டுக்கு டியூன் பண்றது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவங்க தாமா எங்களுக்கு தெய்வம், அவங்க தாமா முன்னோரு. அவங்கள ஃபாலோ பண்ணி தாமா நாங்கெல்லாம் வந்திருக்கோம். நாங்கெல்லாம் நினைச்சீங்கன்னா அவங்க ஆரம்பிச்சு வச்ச அஸ்திவாரத்துல நாங்க கட்டடம் கட்டிட்டு இருக்கோம். ஏசி போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அவங்க பாவம் ஏசி இல்லாம உட்காந்துருந்தாங்க, நாங்க ஏசியில உட்காந்துருக்கோம். எம்எஸ்வி ஐயாக்கு நீங்க முதல்ல எழுதின லிரிக்ஸ் அந்த அந்தி மாலை வந்த அதாவது ஃபர்ஸ்ட் பாட்டு எழுத போறேன். அப்ப என்ன ஒரு சாதாரணமா ஒண்ணு கொடுக்கணும். அவர் என்ன பண்ணாரு, எப்படி பாட்டு எழுதி கொடுக்குறியா இல்ல நான் சொல்ற டியூனுக்கு பாட்டு இப்போ டியூனுக்கு எழுதுறேன் அப்படின்னா சரி சரி ஓகே. தத்தராரே 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 ரா
தருதத்தராரேரான் தருதத்தராரே தத்தராரே 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 தத்தராரேரான் தருதத்தரா. இது ஒரு புது கவிஞனுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தை கொடுக்கலாமா? நல்லா யோசிங்க. நீ என்னடா எழுதுறா பாடுறா தன்னனானே 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 தன்னனானேன்னாரு. நான் வந்து என்ன பண்ண அடுத்தது செகண்ட் நான் அந்தி வேளை வந்த போது அன்பு மாலை தந்த போது சொந்த மாலை நான் உன் சொந்தக்காரி நான் நீ வந்த வேளை நல்ல வேளை அன்பு மாலை தந்த நாளை எண்ணும் ஆசை நான் எழுதி கொடுத்தேன். இதெல்லாம் நடக்கிறது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் நான் சொல்ற அத்தகைய கடவுள் செயல். அதனால நான் காரணம் அல்ல. எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒளி சக்தி இருக்க பார்த்தீங்களா? அந்த ஒளி தெரியுதா? பின்னால ஒளி தெரியுதாமா? அந்த ஒளியின் பவர் தான் எனக்கு வந்து இப்படிலாம் ஏத்திட்டு இருக்கும். நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒளி பூர்வ ஜென்மத்துல நம்பிக்கை வருது சார். ஏன்னா பூர்வ ஜென்மத்துல இதெல்லாம் இலக்கியம் இலக்கணம்லாம் நீங்க கத்து தேர்ந்துட்டீங்க, சங்கீதமும் கத்து முடிச்சிட்டீங்க. அதனால இந்த ஜென்மத்துல அப்படியே அவுத்து விடுறீங்க. இதுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேம்மா, நீங்களே சொல்லுங்கம்மா. நீங்க பூர்வ ஜென்மத்துல யாரு? தெரியாது. எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. பூர்வ ஜென்மம் ஒண்ணு இருக்கான்னே நமக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா போன ஜென்மத்துல நான் அங்க இருந்தேன், இந்த இடத்த பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா வந்து அந்த ஞாபகம் வரமாட்டேது. போன ஜென்மத்து புண்ணியம்னா இந்த ஜென்மத்துல நமக்கு தெரியணும் இல்லையா? எனக்கு ஆராய்ச்சி பண்ணுவது இதெல்லாம் கேள்வியா வருது. அடுத்த ஜென்மத்துல என்ன? அடுத்த ஜென்மம் எனக்கு கிடையாது, ஜாதகப்படியா அடுத்த ஜென்மம் கிடையாது. லாஸ்ட் ஜென்மம் நல்லா பாத்துங்க, சந்தோஷமா. என் ஜாதகப்படியா நோ, அடுத்த ஜென்மம் எனக்கு தெய்வத்தோட தான். அப்படி போதுமா? நிஜமா. இன்னொரு வித்தியாசமான லிரிக்ஸ் வந்து நான் விரும்பின லிரிக்ஸ் வந்து தேவனின் கோவில் மூடிய நேரம் நான் என்ன கேட்பேன் தெய்வமே. இது ஏன் எனக்கு பிடிக்கும்னா இது வந்து சாதாரணமான சிச்சுவேஷன் கிடையாது. ஒரு கன்னியாஸ்திரியா போன ஒரு பெண்ணுக்கு திடீர்னு சலனங்கள், காதல் ஆசைகள்லாம் வருது. அதுக்கான லிரிக்ஸை நீங்க எழுதிருப்பீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நான் எங்க ஊர் பக்கம்லாம் அது நடக்கும். சின்ன வயசுலயே வந்து பிள்ளைங்க அவங்க விவரம் தெரியாத வயசுலயே வந்து நீ நன்னா போ, நீ சிஸ்டரா போன்னு நேர்ந்து விட்டுருவாங்க ஏதோ வேண்டுதலுக்காக. அவங்க சொன்னாங்க, நல்லா நினைச்சு பாருங்க. நீ நன்னா போ, நன்னாரு நன்னாருன்னு சொல்றது அப்படி நல்லாருன்னு சொல்றதுக்கு நன்னாருன்னு சொல்லிருப்பாங்க. நன்னாருன்னு சொல்லிட்டாங்க. இல்ல நல்ல பாட்டு. நான் ஒரு சோக சுமை தாங்கி துன்பம் தாங்கும் இடி தாங்கி பிரிந்தே வாழும் நதிக்கரை போல பிரிந்தே வாழும் நாயகி இணைவது எல்லாம் பிரிவதற்காக பிரிந்தவை எல்லாம் இணைவதற்காக நானோர் கண்ணி காதலி. நான் ஒரு கன்னியா எனக்கு கன்னி என்ன சொல்றது உங்களுக்கு? கன்னி வாங்கி வந்துட்டா கன்னியா வர்றதுக்கு மதத்துல சேர்ந்துட்டான்ற மாதிரி நான் ஒரு கன்னி, ஆனால் காதலியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. திரும்ப அவங்க சகஜ வாழ்க்கைக்கு ரிட்டர்ன் ஆக முடியாதுன்னு கூட அதையும் கூட நீங்க லிரிக்ஸ் எழுதிப்பீங்க. ஒரு வழி பாதை என் பயணம் அப்படின்ட்டு வரும் அதுல லிரிக்ஸ்ல. திரும்ப முடியாது, வேற பக்கம் திரும்ப முடியாது, இறங்கியாச்சு, அவ்வளவுதான். அந்த ஸ்டான்ஸாவும் எனக்கு இடையினில் ஏனோ பல சலனம் ஒரு வழி கேட்டால் தருவேன் என்பவன் நீயே கேட்டேன் ஒன்று தந்தாயா. நோக்கி எழுதுற மாதிரி அந்த பாடல் ரொம்ப வித்தியாசமான சிச்சுவேஷன்ஸ். இப்பெல்லாம் படங்கள்ல வந்து நீங்க வந்து இந்த நிகழ்ச்சி என்னை பத்தி போற்றி புகழ்றதுக்காக நீங்க வந்து நடத்துறீங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னை வச்சுட்டு இவ்வளவு புகழ்ந்துகிட்டு நீங்க அப்படி எழுதிருக்கீங்க இப்படி எழுதிருக்கீங்க, உங்களை மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, ஆனா சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது. இவ்வளவு என்ன போட்டு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல, இப்போ வரக்கூடிய இசையில வந்து லிரிக்ஸே தெரிய மாட்டேங்குது. இசை கருவிகள் என்னென்ன வாசிக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரிய மாட்டேங்குது. ராஜா சார் இன்னும் கொஞ்ச நாள் போறங்க, பாட்டே வார்த்தையே இருக்காது. வரும், அவ்வளவுதான். வேற என்னன்னு சொல்ல முடியும்? இல்ல, கெடுத்துட்டாங்க, மொழியை கெடுத்தாச்சு, பாட்டை கெடுத்தாச்சு, எல்லாம் போச்சு. நம்ம இனிமேல் மிச்சம் இருக்கிறது பழைய பாட்டை நினைக்கும் போது இருக்கிற நிம்மதி இந்த காலத்துல இருக்கா பாருங்க. கண்ணா சுகமா கிருஷ்ணா சுகமாயன் கண்மணி சுகமா சொல்கிறே
ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே என் தாய் வந்தாள். வானத்திலிருந்தே பாடுகின்றேன், எந்த வழியிலும் உன்னை தேடுகின்றேன். ஐயோ ஐயோ ஐயோ, இதுக்கு மேல ஒரு பாட்டு வேணுமாமா, இதுக்கு மேல ஒரு மியூசிக் வேணுமாமா? நல்லா யோசிங்கம்மா. இந்த மாதிரி மனசை பிடிக்கிற பாட்டுலாம் எங்கம்மா போச்சு? எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அம்போன்னு நிக்கிறோமாம்மா, பெரிய பணக்காரங்க மாதிரி காட்டிக்கிறோமாம்மா, லைட்டை போட்டு ஏசியை போட்டு உட்காந்துருக்கோமாம்மா. நல்லா இருக்கா? எல்லாம் அவங்க கொடுத்ததுதான். அவங்க கொடுத்ததை நம்ம வந்து மாத்தி வேற மாதிரி மாத்தி கொண்டு வந்துட்டு ஜிஞ்சர் ஜிக்கா ஜியா பல்லா பக்கா வையான்னு போட்டுட்டு இப்போ போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி என்ன ஆகும்னு தெரியல. அந்த வார்த்தை எனக்கு உண்டு, ஏன்னா வயசாகி போச்சு. இப்ப சொல்லணும், வேற இடத்துல சொல்ல முடியாது. அதான் இந்த சுவையான உரையாடலோட பார்ட் 2 2 நாளைக்குள்ள வருதுங்க. இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துங்க.